தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஆயப்பிறப்பு நம்பர் தலபாலன் அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களது ஆடு 11 ஆடு தெருநாய் கடிச்சு எல்லாம் கொண்டுடுச்சு வெடிச்சு. காலையில் நான் போய் பார்க்கும்போது எல்லா ரத்த வெள்ளத்தோடு அப்படியே உரத்து கிடந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து எல்லா நாய் அங்கே இல்லை போயிருச்சு. ஆட்டையெல்லாம் எடுத்து அங்கேயே தோட்டத்தில் புதைச்சிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் சாதாரண விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ஆடு மாடுதான். அந்த ஆட்டை வளர்த்துதான் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2-3 நாள் கழிச்சு தனபாலன் ஆயப்பிறப்பு தனபாலன் அவங்க வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, ஆடெல்லாம் இறந்துருச்சுன்னு வருத்தப்படாதீங்க, நான் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னேன். ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்க்கு லெட்டர் எழுதி போடுங்கன்னு சொல்லி அவர் உதவியோட நான் ஈஸ்வர் ஐயா அவர்களுக்குமே கலெக்டர் அவர்களுக்கு லெட்டர் எழுதி போட்டோம். லெட்ரு எவ்வளோ கொஞ்ச நாள் கழிச்சுதான் லெட்ரு வந்தது. மறுபடியும் ஒரு பதிலும் எங்களுக்கு வரல. அப்புறம் அந்த அண்ணனோட ஆயப்பிறப்பு தனபாலன் அவர்களோட உதவியோட அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. விவசாய வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரமே ஆடு மாடுதான். நாங்க என்ன பண்றது? தெருநாயெல்லாம் போட்டு கடிச்சு இன்னுமே நாய் இருக்கு. எங்க தோட்டத்தையும் கடிச்சு சுத்தி வருது. இன்னொரு 2 மாடு வச்சிருக்கிறோம். நைட்டு படுத்தா தூக்கம் வரதில்லை. காலையில எந்திரிச்சு போனா இருக்குதா இல்லையான்னு கூட நைட்டு நாள் நிம்மதியா தூங்க முடியறது இல்லை. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் சொல்றது என்னன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த போதுதான் ஆயப்பிறப்பு நம்பர் தனபாலன் அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி மனசு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஆடு மாடுதான் வாழ்வாதாரம். அந்த ஆடு மாடு இறந்ததுக்கு எங்களுக்கு இழப்பீடு வேணும். தெருநாயிலாம் பிடிக்கணும். தெருநாயில இன்னும் எத்தனை வக்க கடிக்குது, இன்னுமே கடிச்சிட்டு இருக்குது. எங்களுக்கு கடிச்சு 4 மாசம் ஆச்சு. ஓஞ்சுதான் இல்லை, இன்னும் எங்க பார்த்தாலும் கடிச்சிட்டே இருக்குது. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும். எங்களுக்கு எங்களாட்ட இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆடு மாடையெல்லாம் கடிச்சு கொண்டுடுச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இழப்பீடு கொடுக்கணும், முறையான இழப்பீடு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு மேல என்னால பேச முடியல.